ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைக்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டி எப்போதும் துணை நிற்கும் என அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். அவருடன் செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். காங்கிரஸை பொறுத்தவரை மேகதாது விவகாரத்தில் அமைதி காக்கிறாங்க, எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இதுக்கான ஆனால் டி.கே. சிவகுமார் அவர்கள் உறுதியாக மேகதாது அணை கட்டும்னு உறுதி சொல்கிறார். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதுக்கான விளக்கம் எதுவுமே கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பதில் என்ன? காவேரி நடுவர் மன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதே மாதிரி உச்ச நீதிமன்றமும் 2018ஆம் ஆண்டு ஒரு தெளிவான தீர்ப்பு வழங்க, அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் அங்கே ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது. இதுதான் உண்மை. அதனால அப்படியே அவங்க ஏதாவது பண்ணணும்னா ஏற்கனவே அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க தெளிவாக. இப்போ தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநிலம் இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். கேட்காம அங்கே எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. ஆனால் ஏதோ அவங்க அவங்களுடைய அரசியல் அரசியல் செய்கிற மாதிரி செய்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய உரிமைக்காகவும் தமிழ்நாடு மக்களுடைய விவசாயிகளுடைய உரிமைக்காகவும் என்றைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டோட தான் துணை இருப்போம். இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். இப்போ 2 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கீங்க. உள்ளாட்சி பிரதிநிதியில மேயர் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையில எங்க கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எப்படி நாங்க பலப்படுத்துறது, நாங்க எப்படி பூத் அளவுல வார்டு அளவுல எப்படி எங்க கட்சியினுடைய அமைப்பை கட்டமைப்பதை பற்றி தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எங்க கட்சி பலமா இருந்தாதான் நாங்க கூட்டணி பேசினாலும் எங்க கட்சிக்குரிய அங்கீகாரத்தை நாம வாங்க முடியும். அதனால நாங்க முதல்ல எங்க கட்சியை பலப்படுத்துறோம். அதுக்கப்புறம் கூட்டணியில என்ன கேட்கணும், என்ன தலைமை இருக்கு, அகில இந்திய தலைமை இருக்கு, மாநில அவங்க தான் அதை பத்தி பேசணும். மேகதாது விவகாரத்தை எங்களுடைய கருத்தை கேட்காமல் அங்கு அணை கட்ட முடியாது என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷோட செய்தியாளர் ஆனந்தன். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.